செய்ய போகிறீங்க? இன்றைக்கு ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஒருமுகப்படுத்தி நான் ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் வீட்டில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்பங்களில் பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ சமூகத்திற்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு நம்ம வீட்டில் பலருடைய வீட்டில் பாருங்கள், எதில் பார்த்தாலும் இல்லாமை இயலாமை அதிகமாக காணப்படுகிறது. உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவோம்? சுற்றி முற்றி பார்த்தா என்ன சொல்லுவோம்? சாத்தானுடைய சோதனைகள் எங்கள் வீட்டில் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கி நோட்டு கொண்டு வந்தவங்கெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க, இல்லை நான் மனசுலேயே பதிச்சுக்க வேணாலும் எழுதி வச்சுக்க, அது உங்களுடைய விருப்பம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு விரோதமாக மந்திரம் வச்சுருக்காங்க, செய்வினை வச்சுருக்காங்க, பில்லி சூனியை வச்சுருக்காங்க அப்படின்றத குறிக்கிறதற்காக 13 அறிகுறிகளை நான் சொல்ல போகிறேன். அதற்குரியதான தீர்வுகளையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். எங்கள் வீட்டில் எனக்கு விரோதமாக நான் யார்கிட்டையும் சண்டை போடலை, பிரச்சனை இல்லாட்டாலோ எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நானும் இதை தாண்டி வரணும்னு பார்க்குறேன், ஆனால் என்னால் கடந்து வர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த 13 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் செய்யப்பட்டிருக்கிறது, செய்வினை செய்யப்பட்டிருக்குது, பில்லி சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். இந்த 13 காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்க போகிறார், நீங்கள் எப்படி அதிலிருந்து ஜெயம் எடுத்து வெளியே வரப்போகிறீர்கள், உங்களுடைய தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா, பிரச்சனை, கடன் பிரச்சனை, சண்டை, வைராக்கியம், எதை எடுத்தாலும் தொடங்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கவனமாக கேளுங்கள். நிச்சயமாக நீங்கள் இங்கிருந்து போகும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாமே அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. முதலாவது காரியம், ஒருத்தர் உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தொடுவது போல இருக்கா? உங்களை யாராச்சும் யார் தொட மாட்டாங்க, ஆனால் தொடுறது போல ஒரு உணர்வு, உங்களை பின்தொடர்ந்து வருகிறத மாதிரி உணர்வு, இல்லை உடம்பு ஒரு இடத்துக்கு வந்தால் திடீர்னு அப்படியே உடம்பு சிலிப்பது போல், அப்படியே மயிர்கால்களெல்லாம் அப்படியே எந்திரிக்கிறது போல் இருக்குதுன்னா உங்களுக்கு விரோதமாக உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் மாந்திரிகம் வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது நிச்சயமாக நடந்திருக்கும். பெங்களூரில் ஒரு சகோதரன் ஜெபிப்பதற்காக ஒரு பாஸ்டரிடம் வந்தார். அந்த சகோதரன் ஆராதனை வேளையில் அந்த பாஸ்டர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது அந்த சகோதரன் வாந்தியாக எடுக்க ஆரம்பித்தார். வாமிட்டாக எங்கேயுமே இப்படி பார்த்ததே கிடையாது. ரத்தம் வாங்கி எடுக்கிறாரு. இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் புரியலை. கடைசியில் அந்த பிசாசோடு கூட இந்த பாஸ்டர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த பிசாசு பேசினது, அந்த பிசாசு சொன்னது, உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை நீ எப்போல்லாம் பார்க்குறையோ அப்பொழுது நான் என்ன செஞ்சுருவேன், உனக்குள்ளே இறங்கி வந்துடுவேன். அப்போ அந்த பிசாசு சொல்லிச்சு, இப்போ என்னை வெளியே போன்னு சொல்கிறையே, நான் எங்கே போகிறது? 1 வருஷத்துக்கு முன்பாக நான் அதே வீட்டில் தூக்கு மாட்டி இறந்தேன், எனக்கு போக வழி கிடையாது. அதனால நான் என்ன செஞ்சேன், அந்த கண்ணாடிக்குள்ளே போய் மறைஞ்சு இருந்துக்கிட்டேன். எப்போல்லாம் இவன் தூங்க வருகிறானோ, இவனுடைய காலோ, இவனுடைய முகமோ, இவனுடைய கையோ அந்த கண்ணாடியை நோக்கி இருந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சுருவேன், அவனை என்ன செஞ்சுருவேன், கண்ணாடி மூலமாக தொட்டுருவேன் அப்படி சொல்லிச்சு. இப்படி அவனுக்குள்ளே அந்த பிசாசு என்ன செஞ்சு அந்த கண்ணாடி மூலமாக இறங்கி வந்தது. அப்பொழுது இந்த பாஸ்டர் ஜெபிக்கும் போது இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை கொடுத்த. இப்படிப்பட்ட ஒரு தொடுவது போல் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே நடக்கும் போதோ, இல்லை ஏதோ ஒரு இடத்த பார்க்கும்போதோ மயிர் சிலிர்க்கிற மாதிரி இருக்குது, இல்லை யாருமே என்னை தொடாட்டால் தொடுறது போலையே இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்றால், வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து அதை என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் அறிக்கையிட உங்களுக்கு விரோதமாய் உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டுக்குள்ளேயே வைத்திருந்தாலும் அது செத்த ஆவியோ எந்த வல்லமையாக இருந்தாலும் கர்த்தர் அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்.
இது உண்மை. இதுக்கு இந்த ஆவி இப்படி நடமாடுவதற்கு, கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை தொடுவது போல உணர்வதற்கு ஒரு வசனம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. யோபு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எனக்கு எதிரே ஒரு ஆவி கடந்து சென்றது. முதல்ல எடுத்து வாசிங்க. யோபு 4:15. வேகமாக எடுத்து வாசிங்க. ஒரு ஆவி என் முதுகுக்கு முன்பாக கடந்தது. என் உடலில் மயிர் சிலிர்த்தது. பாருங்க, ஒரு ஆவி கடந்து செல்லும் போது மயிர் சிலிர்க்குது. உங்க உடம்புல இருக்கிறதான மயிர்கால்கள் எந்திக்கிற மாதிரி இருக்கு, சிலிர்க்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல என்ன செஞ்சிருக்கு? செய்வின பில்லி சுனையத்தின் வல்லமை உங்க வீட்டுல உங்களுக்கு விரோதமா ஏவப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு அதை ஜெயிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிங்க. 1 Corinthians 6:13. உங்கள் சரீரம் 6:13 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. 2 Corinthians 6:13. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அதனால தேவனுடைய இரத்தத்தினால நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருப்பதனால உங்களுடைய சரீரத்தை சாத்தான் தொடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. 1 Corinthians 6:19 வசனம். அடுத்து பாருங்க, ரெண்டாவது குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். யாரோ கூப்பிடுறது போலயே இருக்கும். யாரும் கூப்பிட மாட்டாங்க, ஆனால் நம்முடைய உணர்வு அப்படி யாரோ கூப்பிடுற மாதிரி. கர்த்தர் கூப்பிடுவதற்கும் பிசாசு கூப்பிடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் கூப்பிடும் போது சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் வரும். அது கர்த்தர் கூப்பிடுவதற்கு அடையாளம். பிசாசு கூப்பிடும் போது பயம் வரும், படபடப்பு வரும், திகில் வரும், ஒரு விதமான வித்தியாசமான குரல் கேட்கும். செத்தவர்கள் குரலை போல கத்தும், கூச்சலிடும். யாரோ நம்ம வீட்டில் மறிச்சவங்க கத்துற மாதிரி, கூக்குரல் இடுற மாதிரி, அடுத்து அழுகிற மாதிரி, அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சத்தம். கேஸை திறந்து விட்டுட்டு கேஸை திறந்து விடுன்னு சொல்லுகிற சத்தம். மாடிக்கு எழுந்து போ அப்படின்னு சொல்லுகிறதான இந்த சத்தமெல்லாம் அப்படி கேட்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வீட்டில் வந்து செய்வனையின் வல்லமை இருக்குது என்று அர்த்தம். இந்த குரலை நாம் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். சத்தம் கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த சத்தம் நம்மை விட்டு ஓடி போயிடும். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஒரு அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லி அழுகிறாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் எனக்கு காலேஜ் படிக்கிற 2nd year படிக்கிற ஒரு மகள் இருக்கிறா. அவள் நைட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தா. திடீர்னு பார்த்தா காலையில் எழுந்து பார்க்கும்போது மாடியிலேருந்து கீழே விழுந்து கிடக்கிறா. அப்போ அவள்கிட்ட நான் என்னன்னு கேட்டேன். அம்மா, நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன், ஒரு சத்தம் என்னை எழுப்பி நீ மாடிக்கு போன்னு சொல்லிச்சு. நானும் மாடிக்கு போயிட்டேன். இவங்க இருக்கிற 2nd floorலேருந்து மாடிக்கு போன பின்பாக நீ இங்கேருந்து குதிச்சிரு அப்படின்னு சொல்லிச்சான். இதெல்லாம் எதில் நடக்குதுன்னா தூக்கத்திலேயே நடந்திருக்கு. இந்த பிள்ளையும் மாடியிலேருந்து குதிச்சு விழுந்துட்டா. காலேஜ் 2nd year படிக்கிற பொண்ணு மாடியிலேருந்து கீழே குதிச்சானா என்ன இருக்கும் நினச்சி பாருங்கள். இந்த வலது கை இடது கையின் எலும்புகள் தவிர மீத எல்லா எலும்புகளையும் ஃப்ராக்சர். இந்த முதுகெலும்பு 2ஆக உடஞ்சிச்சான். அடுத்த படுக்கையாகவே இருக்கிறார். நினைவே பார்த்தீங்களா? இப்படி சாத்தான் அழிக்கிறதற்கு, நிர்மூலமாக்குறதற்கு பல குடும்பங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம குடும்பங்களையும் கூட கிரியை செய்வான். அதை ஜெயிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா 2 Timothy 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். பலமும் அன்பும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். 2 Timothy 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசித்திருக்கிறோம். 7ஆவது வசனம் 1:7. அடுத்து பாருங்க, 3ஆவது குறிப்பு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்?
யாரோ சொல்கிறது போல் ஒரு உணர்வு நம்ம உடம்புல ஃபீல் பண்ணுறது. அடுத்து ரெண்டாவது என்னன்னு சொன்னேன், யாரோ கூப்பிடுறது மாதிரியே இருக்கும் நம்மளை. இல்லை நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சத்தம், ஆவியின் சத்தம், இல்லை இறந்தவர்களுடைய சத்தம், ஏதாச்சும் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். அழுகுறலோ கூக்குறலோ ஐயோன்னு கத்துறதான சத்தம் ஏதோ ஒன்று கேட்கும். ஆனால் திரும்பி பார்த்தா என்ன செய்யறது, ஒன்றுமே இருக்காது. மூன்றாவது பாருங்கள், யாரோ நடந்து போவது போல சத்தம், சல் 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 நடக்கிறது, டக் டக் டக்னு செருப்பு போட்டு சடக் சடக்குன்னு நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். அப்படி இல்லைன்னா நிழலை போல் யாரோ நம்ம வீட்டார் நடக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நடந்து போகிற மாதிரி ஒரு சத்தம். அவங்க பார்த்தா எங்கே இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில் இருப்பாங்க, இல்லை கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா நமக்கு எப்படி சத்தம் கேட்கும், நம்ம அம்மா நடக்கிற மாதிரி, அக்கா நடக்கிற மாதிரி, நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இல்லைன்னா கதவை தட்டுறது போல் சத்தம், திறந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் சத்தம் கேட்டுச்சு, யாரும் அதெல்லாம் என்ன அறிகுறின்னா பில்லி சூனியம், செய்வினையின் வல்லமை, உங்கள் வீட்டில் பிசாசு குடியிருக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஜெர்மனியிலேருந்து ஒரு பெண் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. ஃபோனில் தொடர்பு கொண்டு ஜெபிக்கும் போது அந்த பெண் சொன்னது என்னதுன்னா, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட பிள்ளை தெரியுமா? ஆட்டிசம்னா மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளைய அவங்க அம்மா சமைக்கும்போது ஹாலில் உட்கார வச்சுட்டு உள்ள கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தா அவன் பக்கத்தில் எப்பயுமே ஒரு நிழல் உட்காந்து கொண்டே இருக்கும். இவங்க வந்து பார்க்கும்போது அந்த நிழல் என்ன செஞ்சிடும், படாரம் மறைஞ்சு போயிடும். நிழல் போல நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இப்படியெல்லாம் இருக்கா. இனி இதுக்கெல்லாம் வசனம் என்ன செய்யணும்னா, சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 5வது வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் இருளில் நடக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிடுங்க. ஏசப்பா நம்ம மேலே எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம்னா ஒரு நாள் வீட்டில் தேவ சமூகத்தை விட்டுட்டு நம்மால் இருக்கவே முடியாது. தேவன் எல்லாவற்றுக்கும் தேவையான அனைத்தையும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறார். நாம தான் அனுபவிக்க தெரியாமல் இருந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிள்ளை கையில் எல்லா சொத்தும் இருக்குது, எல்லாமே அனுபவிக்க உரிமை இருக்குது, எல்லாமே அவன் கையில் இருக்குது. ஆனால் அவனுக்கு அனுபவிக்கக்கூடிய அறிவு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, யார் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் கையில் என் கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆளுகையும் அதிகாரமும் பண்ணு என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். நாம் சிறு பிள்ளையாக இருப்பதனால் நாம் அனுபவிக்காமல் இருக்கிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா? இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் புருஷர்களாக மாறி வீட்டுக்கு செல்ல வேண்டும். அல்லேலூயா. உங்க வீடுகளில் நீங்க அக்கினியாய் மாறுவது மாத்திரமல்ல, உங்க வீடுகளிலும் அக்கினி தெளிக்கப்பட வேண்டும். அக்கினி தெளிக்கப்பட்டு எந்த வல்லமே உங்க வீட்டில் கிரியை செய்யவே கூடாது, எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, 4வது குறிப்பு, வீட்டில் இருக்கிற பொருட்கள் எந்த இடத்துல வச்சாலும் வச்ச இடத்துல இருக்காது. எப்பயுமே ஒரு தேடுகிற அனுபவம், எதை வச்சாலும் அந்த இடத்துல இருக்காது. அப்படி உணர்ந்துருக்கிறீங்களா? ஒரு இடத்துல ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போவோம், நம்ம வச்சது நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆனால் திரும்பி வந்து பார்த்தோம்னா வேறு இடத்துல இருக்கும். சீப்பை வச்சுட்டு தேடுவோம், சாவியை வச்சுட்டு தேடுவோம். ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பாஸ்டர்கிட்ட வந்து, இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம், பிசாசு இப்படியெல்லாம் கிரியை செய்யும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் என்ன சொல்கிறேன், எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஜெர்மனியில் வேலை பார்க்குறாங்க. வேலைக்கு போயிடுவாங்க. போகும்போது நீட்டாக வீட்டை வச்சுட்டு போவாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் என்ன செய்வாங்க, அழகழகான அந்த ஃப்ரூட் ஸ்டிக்கர் ஒட்டின மேக்னெட் இருக்கு இல்லையா, அதை அழகாக ஃப்ரூட்ஸாக அழகாக ஒட்டி வச்சுட்டு போவாங்க. வந்து பார்த்தா எல்லாமே இவங்க வச்சதில் எதுவுமே அந்த இடத்துல இருக்காது, மாறி 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 இருக்கும். பெட்ஷீட்டை நல்லா நீட்டாக விரித்து பெட்டில் வச்சுட்டு போவாங்க. வந்து பார்த்தா அந்த பெட்ஷீட்லாம் குழச்சி கீழே கிடக்கும். செம்பு வச்ச இடத்துல இருக்காது, டம்ளர் வச்ச இடத்துல இருக்காது. இதெல்லாம் எதுக்கு அறிகுறி? சாத்தான் நம்முடைய வீடுகளில் இருக்குது என்பதற்கான அறிகுறி. அடுத்து பாருங்கள், 5வது குறிப்பு, ஆடு மாடு கோழி லவ் பேர்ட்ஸு மீன் இதெல்லாம் வளர்த்தோம்னா தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்கும். படார்னு என்ன செய்யும், செத்து போயிடும். இதுக்கும் ஒரு அறிகுறி தான் சாத்தான் நம்முடைய குடும்பத்தில் இருக்குது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க, சத்தமாக வாசிங்க. உபாகமம் 28:4, உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் மாடுகள் ஆடுகள் அனைத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபுடைய ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்பட்டதா எப்படி இருந்தது, பெருகினது.
இப்போ ஆடு மாடு ஏதோ செத்துக்கிட்டே வருதுன்னா நம்ம ஜீவன் போகிறதுக்கு பதிலாக அதுக ஜீவனை பிசாசு என்ன செஞ்சிட்ருக்கான், எடுத்துட்ருக்கான் என்று அர்த்தம். அப்போ என்ன செய்யணும் அப்போனா பார்த்தா நம்ம இந்த வசனத்தை அறிக்கையிட வேண்டும். வடப்பையில் ஒரு விசுவாசி என்ன செஞ்சாங்கன்னா, நல்ல மாடு வச்சு நல்ல பண்ணை வச்சு பால் கறக்கிறதான தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து 3 மாடு நல்ல பால் கறக்கிறதான 3 மாடுகள் அடுத்தடுத்து என்ன செஞ்சிச்சு, இறந்து போயிடுச்சு. அமாவாசை அன்னைக்கு எப்படி செத்துச்சுன்னா, பாம்பு கடிச்சு, நல்ல பாம்பு கொத்தி 3 மாடுமே இறந்துச்சு. நினச்சி பாருங்கள் எப்படி கஷ்டமாக இருக்கும். ஒரு பிள்ளை மாதிரி தான் மாடு ஆடுலாம் வளர்க்குறவங்க வளர்த்துட்ருப்பாங்க, கஷ்டப்பட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த எல்லாவற்றையும் அறிகுறியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் நானும் சுகித்து வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் எது நிமித்தமாக இடம் கொடுக்கவே கூடாது. தொடுவதற்கோ உணர்வதற்கோ நாம் என்ன செய்யக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தொடுறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கடைசி ஸ்டேஜ் என்ன தெரியுமா, உள்ளே நுழைஞ்சு ஆவியாக ஆடுகிறது. பல நாட்களாக நாம் அதை உணராமல் இருக்கிறோம். நம்மளை தொடும்போதே உணராமல் இருக்கிறோம். நிழல் போல் வரும்போதே உணராமல் இருக்கிறோம். கடந்து போவது போல் இருக்கும்போதே உணராமல் இருக்கிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடம் கொடுக்க அப்படியே சாத்தான் நம்முடைய உடம்புக்குள் புகுந்து விடுவான். அதுதான் என்ன செய்யறது, பேய் பிடிச்சு ஆடுறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, கர்த்தர் நம்முடைய மிருக ஜீவன்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். பாருங்க, அடுத்த ஒரு குறிப்பு பாருங்க, 6வது குறிப்பு. பணம், நகை, பொருட்கள், டாக்குமெண்ட்ஸு, ஃபைல்ஸ் எல்லாம் திடீர்னு காணாமல் போயிடும். நல்லா இருக்கும், நம்ம வீட்டில் வந்து தூக்குறதுக்கு ஆளே இருக்காது. ஆனால் என்ன செஞ்சிடும், காணாமல் போயிடும். நகை காணாமல் போயிடும், பொருள் காணாமல் போயிடும், பணம் காணாமல் போயிடும். இந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல டாக்குமெண்ட்ஸ் சேர்த்து வச்சுருப்பாங்க, அது என்ன செஞ்சிடும், திடீர்னு காணாமல் போயிடும். ஃபைல்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்லாம் பெரிய பெரிய ஃபைல்ஸ் வச்சுருப்பாங்க, அது என்ன செஞ்சிடும், திடீர்னு காணாமல் போயிடும். இதெல்லாம் பிஸ்னஸில் இல்லை நமக்கு விரோதியாக இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக ஏவி விடுகிறதான ஆவிகள் செய்கிறதான காரியம். ஒரு அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லி, ஒரு தம்பி வந்து பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லி ஜெபம் பண்ணுறாப்புல, பாஸ்டர் எங்கள் அம்மா குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. திரும்பி வந்து பார்த்தா எங்கள் பணம் நகையெல்லாம் நடு ரோட்டுக்கு வந்து கிடக்கும். எப்படி நடு ரோட்டுக்கு வருது தெரியவே தெரியாது. இப்படி பல நகைகள், பல பொருட்கள் ஒரு சிலருக்கு எடுக்க மாட்டாங்க, ஒரு சிலர் எடுத்து கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்க எடுத்துருவாங்க. இப்படி பல விதமாக நகை பொருட்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குது பாஸ்டர். என்ன செஞ்சிடும், சாப்பாடு நல்லா செஞ்சு வச்சுருப்போம், என்ன செஞ்சிடும், சாணி அள்ளி கொண்டு வந்து நரகளை அள்ளி கொண்டு வந்து போட்டுட்டு போயிடும். அப்படி ஸ்மெல்லு சாப்பிட முடியாமல் போயிடும், சாப்பாடு கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் சாத்தானுடைய வேலை. நம்முடைய வீடு எப்படி இருக்கணும் தெரியுமா, வானத்தின் வாசலாக இருக்கிறது, தேவதூதர்கள் ஏறி இறங்குகிறதான இடமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய வீடு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய துதி சத்தம், ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஆடல் பாடலின் சத்தம் மட்டுமே நமக்கு கேட்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு குறிப்பு 7வது, பொருட்கள் கீழே விழுவது போல சத்தம். நல்லா எல்லா பொருளும் இருக்கும், நல்லா தான் வச்சுட்டு வந்திருப்போம், பட்டீர்னு ஒரு சத்தம் கேட்கும், திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். செம்பு கீழே விழுகும், டம்முன்னு செம்பு கிச்சன்லேருந்தே கீழே விழுகும். ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்க பட்டார்னு என்ன செய்யும், கீழே விழுகும். 3 மாத குழந்தைய, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, செய்வினை பண்ணியிருக்காங்க. என்னென்னா அந்த குழந்தை செத்து போயிடணும், அவங்களுக்கு குழந்தை தங்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வினை வச்சுருக்குறாங்க. 3 மாத குழந்தைய கொண்டு வந்து வீட்டில் படுக்க வச்சாங்களாம். குழந்தை பெற்று வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க, தாய் வீட்டிலேருந்து வந்து கணவன் வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ஃபேனு கலண்டு அப்படியே அந்த குழந்தைக்கு பக்கத்தில் 1 இன்ச்சு மாத்திரம் அப்படியே அந்த பிள்ளை உரசாமல் நிற்கிதான். ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார் அந்த குழந்தைய. அப்போ மாஸ்டர்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது சொன்னாராம், உங்களுக்கு விரோதமாக உங்கள் குழந்தையை கொள்ளும்படியாக செய்வினம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்முடைய குடும்பத்துலேயும் இப்படி பலவிதமான இழப்புகள் வரலாம். அதுக்கு நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும்.
இப்படி புக்கு செல்ஃப்லேருந்து படார்னு கீழே விழுகும். நல்லா அடுக்கி வச்சுருப்போம், அந்த செல்ஃப்லேருந்து புக்கு கீழே விழுகும், பாத்திரம் கீழே விழுகிற சத்தம். இதெல்லாம் சாத்தான் இருப்பதற்கான அறிகுறி. அடுத்து பாருங்கள், 8வது, கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை. விசேஷமாக பகல் முழுக்க நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, நைட்டானால் என்ன வந்துடும், சண்டை வந்துடும். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சண்டை இழுத்து இவங்க அடிக்க அவங்க அடிக்க பெரிய கலவரம் ஆயிடும். இது டெய்லி நடக்கிறதான ஒரு காரியமாக மாறிடும். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும், அறிக்கையிடணும். உன் வழங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என்ன இல்லை, அடுத்த ஒரு வசனம் என்னாகமம் 6:26. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம், உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம் என்று சொல்லிட்டு வாங்க. சமாதானம் பாத்திரன் அங்கே இருந்தால் சமாதானம் என்ன செய்யும், அவர்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், அடுத்த காரியம் 9வது காரியம், படுத்து கொண்டிருக்கும் போதே படுக்கையிலேருந்து திடீர்னு கீழே விழுந்து கிடப்போம். பார்த்துருக்கோமா, நல்லா தூங்கிட்டு இருப்போம், நம்ம அறியாமலே கீழே விழுந்து கிடக்கிறது. யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளி விடுற மாதிரி, படுக்கையிலேருந்து கீழே தள்ளி விடுற மாதிரி, இப்படி நடந்து போய்கிட்டு இருப்போம், பின்னாடி பட்டாண்டு ஒரு ஆள் எத்தி விடுற மாதிரி அப்படி கீழே விழுந்துடுறது. ஒரு சிஸ்டர் என்ன செஞ்சாங்க, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஃபேனில் போய் இந்த முடி சிக்கிற மாதிரி கனவு தாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது, அவங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. முடி சிக்கிட்டு அந்த ஃபேனோடு கூட சேர்ந்து அவங்க கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு தூக்கத்தில். ஐயோ இப்படி கீழே விழுந்துட்டோமே, இப்படி முடி சிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. உண்மையாகவே இந்த சிஸ்டர் கீழே தான் கிடக்குறாங்க, முடி மட்டும்தான் சிக்கலை. கீழே எப்படி விழுந்தாங்க என்னன்றது யாருக்கும் தெரியல. பார்த்தா கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. இது யாருடைய வேலை, சாத்தானுடைய வேலை. ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், நம்மளுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குதான்னு. திடீர்னு பார்த்தா கதவு ஜன்னல் பட்டார்னு அடிக்கும், இல்லை சாத்தானுடைய வேலை. அதுக்கு வசனம் என்ன செய்யணுமா, சங்கீதம் 3:5 வசனத்தில், நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், எனக்கு சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் என்ன செய்யேன், பயப்படேன். இந்த வசனங்களை நாம் என்ன செய்யணும், அறிக்கையிட வேண்டும். 10வது காரியம், அடிக்கடி நம்ம வீட்டை சுற்றிலும் பாம்புகளை பார்க்குறது, தேள்களை பார்க்குறது, பாம்பு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது. அடுத்து பாருங்கள், பூரான், பெரிய பெரிய பூரான், பெரிய கால் வச்சு கருப்பு கலரில் இருக்கும் பூரான் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது, பூரானை பார்க்குறது, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகளுக்கு அடையாளம். அரிசி மாவு பருப்பு போன்ற வீட்டில் புழுக்கள் பூச்சிகள் ஓயாமல் பிடிச்சிடுறது, இப்படிலாம் இருக்குல்ல, இப்படிலாம் இருக்குது. என்றைக்கும் ஒரு நாள் நடந்தால் மாதக்கணக்கில் ஆகி பிடிக்கிறது இல்லை, அரைச்சி வச்சதுமே பிடிச்சிடுறது. இதெல்லாம் பூச்சி புழு வண்டு கருவண்டு நம்ம வீட்டை சுற்றி வரும். செங்குளவி ஓயாமல் நம்ம எப்படி அடித்து 10 நாள் வீட்டுக்குள்ளே வரும். வவ்வால் நம்ம வீட்டுக்குள்ளே திரும்ப ஓடி வரும். இதெல்லாம் மாந்திரிக வல்லமைகள் நம்ம வீட்டில் இருப்பதற்கு, செத்த ஆவிகள் நம்ம வீட்டில் இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், இதுக்கு வசனம் லூக்கா 10:19 வசனம். லூக்கா 10:19, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, உணவு அடிக்கடி கெட்டு போகிறது, சாப்பிட முடியாமல் போயிடுறது, இதுக்கெல்லாம் காரணம் சாத்தானுடைய வேலை. அடுத்து 11வது காரியம், சமைக்கிற உணவு சுவையாகவே இருக்காது. என்னதான் போட்டு வச்சாலும் அதுக்கு டேஸ்ட்டே இருக்காது. டேஸ்ட் இல்லாமல் சாத்தான் என்ன செஞ்சிடறது, அதில் டேஸ்ட்டு கொடுக்குற பொருளை பூரா முறிஞ்சு எடுத்துருவானோ. இப்படிலாம் நடந்திருக்கா, பார்த்துருக்கீங்களா? எனக்கு உண்மையாகவே தெரியாது, இப்போ தான் நான் இதெல்லாம் உணர்ந்து கொள்கிறேன். ஒரு சிஸ்டருக்கு சாத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்தாங்கன்னா, அந்த பெண்ணுக்கு ஆவி பிடிச்சிருக்கு, நான் அம்மான் பிடிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிச்சாங்க பிசாசு. எனக்கு என்ன செய்யணும்னா, வாரம் சனிக்கிழமை ஆனால் 1 கிலோ மீன், ஒரே மீனாக இருக்கணும், 1 கிலோ மீன் ஒரே மீனாக எடுத்து அதை அப்படியே பெரிய வடைச்சட்டியில் வச்சு பொரித்து அப்படியே 1 கிலோ சோறை கொடுக்கணும். ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டிட்டு நல்லா அந்த 1 கிலோ சோறையும் 1 கிலோ மீனையும் சாப்பிட்டுட்டு ஒரு செம்பு நிறையா மஞ்சள் தண்ணீரையும் குடிச்சிட்டு பான்னு படுத்துருவாங்களாம்.
அப்புறம் எப்போ கறி வாங்கி சமைச்சாலும் அந்த கறியை சாப்பிடும்போது மண்ணை சாப்பிட்றதுக்கு சமானமாகவே இந்த கணவர் ஃபீல் பண்ணுவாராம். அப்போ பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னாராம், அந்த அம்மன் ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை தலையில் மனைவி மேலே கையை வைக்கும்போது நான் அம்மன் இல்லை, இவங்க வீட்டில் இறந்து போன இந்த செத்த ஆவி அப்படி சொல்லிச்சான். சொன்ன பிறகு சொல்லிச்சான், இவங்க வீட்டில் இனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இவங்க வீட்டில் ஏன் சாப்பாடெல்லாம் இப்படி ஆகுது, ஏன் இந்த பிரதர் சாப்பிடும்போது இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பேய் சொல்லிச்சான், இவங்க கறி வேக வைக்கும்போதே நான் என்ன செஞ்சிருவேன், வெந்துட்டு இருக்கும்போது அதில் உள்ள சாரெல்லாம் உறிஞ்சி நான் குடிச்சிருவேன். சத்தான சாப்பாடு செய்கிற அந்த சத்துக்களை கூட உறிஞ்சி நான் எடுத்துருவேன். இவங்களுக்கு சத்தே கிடைக்காம பலவீனப்படுத்தி சீக்கிரம் கொல்லணுன்றதான் என்னுடைய நோக்கம். சாத்தான் எங்கெல்லாம் எப்படி கிரியை செய்யலாம் பாருங்கள். நாம் இப்படி அசால்ட்டாக அசதியாக இருப்போம். ஆண்டவர் இது வரைக்கும் இந்த கிரியைகள்லாம் ஒன்றுமே உங்களுக்கு இல்லைன்னா பாக்கியவான்கள் நீங்கள நானும் பாக்கியவர்கள். அல்லேலூயா பாருங்கள். இந்த விஷயத்தை பேசுகிற சாத்தான கூட பிடிக்கல பாருங்கள், கரண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தேன் பாருங்கள். அடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கு வசனம் என்னத்தை சொல்லி ஜெபிக்கணும்னா, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சிஸ்டர் சமையல் செஞ்சாங்கன்னா, மனைவி சமையல் செஞ்சு வச்சாங்கன்னா எப்பயுமே கணவருக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் உப்பு அதிகமாக இருக்குமா. இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சரி உப்பே போடாமல் அன்னைக்கு கூட சமைச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு உப்பே போடாமல் சமைச்சிட்டு அவர் தட்டிலேருந்து எடுத்து சாப்பிட்றாங்க. உப்பு கறிக்குதான். இது யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை. அடுத்து பாருங்கள், 12வது காரணம், திடீரென்று அடுப்பு எரியும். கேஸ் பற்ற வைக்காமல் அடுப்பு தானாக எரியும். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? திடீர்னு அடுப்பு எரியும், குக்கர் வெடிக்கும். அடுத்து வந்து என்னது, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாம் என்ன செஞ்சிடும், திடீர்னு ரிப்பேர் ஆயிடும், திடீர்னு வெடிக்கும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்மை சாகடிக்க வேண்டும் என்று பிசாசினால் அனுப்பப்படுகிற ஆவிகள். ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தின் மறைவில், கர்த்தருடைய கிருபையினால் நிறைய தடவை எங்கள் வீட்டிலலாம் குக்கர் வெடிச்சிருக்கு. ஆண்டவர் என்னையெல்லாம் பத்திரமா பாதுகாத்துருக்காரு. 2வது பையனை 8 மாதமாக இருக்கும்போது மூத்த பையன் என்ன செஞ்சுட்டேன், 1.5 வயசு பையனாக இருக்கிறான். அவன் வந்து டாய்லெட் போயிட்டான். நான் இப்படி கழுவுறதுக்காக இப்படி அந்த பையனை கூட்டிகிட்டு 8 மாத பையன் வயிற்றில் இருக்கேன் சின்னவன் வந்து அப்படி நான் நடந்து வாரேன். அப்படி குக்கர் வெடிச்சு எங்கள் வீட்டில் அதில் இருக்க பருப்பு மொத்தமும் கொட்டி, அந்த கொதிக்கிற பருப்பு அப்படி வீடு முழுக்க கொட்டிடுச்சு. கொட்டி நான் என்ன செய்கிறேன், நானும் அந்த பையன் அந்த பருப்புலேயே வலிக்கி விழுகிறோம். என் பிள்ளைக்கும் சேதம் இல்லை, அந்த சின்ன பையனுக்கும் சேதம் இல்லை, எனக்கும் சேதம் இல்லை. ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். அந்த வீட்டில் நிறைய முயற்சிகள் எனக்கு நடந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இன்னொரு தடவை வாளியில் பக்கெட்டில் தண்ணியை தூக்கிட்டு, அதே மாசமாக இருக்கும்போது நடக்கிற காரியத்தை சொல்கிறேன். அப்படி பக்கெட்டில் தண்ணியை தூக்கிட்டு வரேன், அப்படியே வழுக்கி விழுந்தேன். பக்கெட்டோடு கூட மாசமாக இருக்கும்போது அப்படியே வழுக்கி விழுந்தேன். ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். 2 பையனும் பிறந்த பிறகு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்களையும் பக்கத்தில் வீட்டில் விட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு இப்படி திரும்பி வரும்போது நைட் நேரத்தில் அப்படியே ஒரு பைக்காரை வந்து காலையே அடித்து பயங்கர சேதமாயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் எந்த சேதம் இல்லாமல் அற்புதமாக என்னுடைய ஊழியத்தை எப்படியாவது தடை பண்ண வேண்டும், ஊழியமே செய்யக்கூடாது என்பதற்காக பல பிரச்சனைகளை கொண்டு வந்தால் கர்த்தர் என் மேல் இரக்கமாக இருந்ததினால், கர்த்தர் என் மேல் நோக்கமாக இருந்ததினால், கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்ததினால் அவை எல்லாவற்றிலிருந்து என்னை விலக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நமக்கு நடக்கும். கண்ணே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. உன்னதமானவரே, இதுக்கு என்ன வசனத்தை அறிக்கிறேன்னா, நாம் ஒவ்வொரு நாளும் நான் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன், அவர் எனக்கு அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் தஞ்சம் சொல்லி என்ன செய்யணும், அடிக்கடி அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். வசனத்தை அடிக்கடி அறிக்கையிடுங்க. எந்த சாத்தானின் வல்லமைகளும் உங்கள் வீட்டில் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்யவே முடியாது. அல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அடிக்கடி கிச்சனில் சுடுதண்ணி கொட்டிடும், மேலே கொட்டுற மாதிரி, குழம்பு கொட்டுற மாதிரி, டீ கொட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் சாத்தான் நம்மளை அழிப்பதற்காக பிரயோகப்படுத்துகிறதான ஆயுதம். கணவன் மனைவி 2 பேருமே ஒரு பாஸ்டர்கிட்ட போனாங்க ஜெபிக்கணும்னு சொல்லி. 2 பேருமே ஆடுறாங்க, 2 பேருக்குமே பேய் பிடிச்சிருக்கு.
அப்போ சொல்லி அப்போ மனைவி வந்து கேட்குறாங்க, மனைவிட்ட நீ எதுக்காக இவர்களுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னோடனையும், உன் பிள்ளைய கொல்லணும்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. இந்த பேய் சொல்லிச்சான், யார் மனைவிக்குள்ளே இருக்கிறதான பேய் வந்து சொல்லுதான், உன் பிள்ளைய கொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ பாஸ்டர் கேட்டாரா, கொல்றதுக்கு நீ என்ன முயற்சி எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிள்ளை கிச்சனில் இருக்கும்போது சுடுதண்ணி பாத்திரத்தை அப்படியே கமுத்தி விட்டுட்டேன் மேலே அப்படின்னு சொல்லிச்சான். அப்படி கமுத்தி விட்டு உடம்பு பூரா காயமாயிருச்சு. உடம்பு மொத்தமாக காயமாகி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. அப்போ கணவன் ஆடி சொன்னாராம், நீ எங்கேருந்து வந்த, எதுக்கு இப்படி வந்த இவங்க குடும்பத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் வீட்டுக்கு எதுக்கு இருக்கிற பாய் வீட்டு அம்மா நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும்னு சொல்லி உங்களுக்காக குட்டி சாத்தானே ஏவி விட்டுருக்குறாங்க, அவங்ககிட்ட இருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். நமக்கும் தெரியாது, நமக்கு விரோதமாக சாத்தான் எத்தனை கன்னிகளை வைத்திருக்கிறான் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் நம்ம இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம வீடு பரிசுத்தமாக்கப்படணும். நம்ம வீட்டில் இருக்கிறதான பொருட்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். நம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறைகளும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், நல்லா ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க முடியல, தூக்கமாக வந்துடுது, பிரச்சனையாக வந்துடுது, ஏதாச்சும் ஒரு காரியம் ஆயிடுது அப்படின்னா, இந்த வல்லமைகளில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் வீட்டில் கிரியை செய்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க, இன்றைக்கி நான் சொல்கிற வசனத்தை பிடித்து கொண்டு இங்கிருந்து போகும்போது ஜெயத்தோடு கூட தான் நீங்கள் போக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 பிரச்சனை உங்களுக்கு கூடுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பினதான சாத்தான் பயப்பட ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தம். அல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு பாருங்க, எத்தனையோ வாதைகளை அனுப்புகிறாரு. ஆனால் அவனுக்கு என்ன செய்யலை, விட மனசு இல்லை. விட மனசு இல்லாததுனால என்ன செய்கிறான், அவனுடைய ஜனங்கள் அதுக்கு மேலே மேலே என்ன செய்கிறாங்க, வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் உங்களுக்கு விரோதமாய் பயப்பட ஆரம்பித்தான் என்றால் பிரச்சனைகள் அதிகமாகும், அதை கண்டு பயப்படாதீர்கள். கடைசியாக ஒரு வாதையை கர்த்தர் அனுப்புகிறார், தலைப்பிள்ளை சங்காரம். அல்லேலூயா. இந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை உங்கள் வீடுகளில் எங்கள் வீடுகளில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அடித்து நிலைக்கால்களிலும் வாசல் சட்டங்களிலும் பூச வேண்டும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மறைவில் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு இன்னும் பல குடும்பங்களில் சண்டை பிரச்சனை ஓயவே ஓயாது. எப்போ பார்த்தாலும் சண்டை, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்கா, ஓயாத பிரச்சனையாக இருக்கா? இன்றைக்கு அபிஷேகத்தின் மூலம் மந்திர கட்டுகள் உடைய வேண்டும், கயிறுகள் உடைய வேண்டும், பொம்மைகளை சிதறடிக்கப்பட வேண்டும். ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். தேவைகளோடு இருக்கிறவங்க, பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, கடன் பிரச்சனை அதிகமாகுது, குழந்தை இல்லை, திருமண பாக்கியம் இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய போகுது என்பதை மட்டும் பார்த்துவிட்டு நாம் அக்கினிக்குள்ளாக கடந்து போக போகிறோம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்க ஆயத்தமாய் காத்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி அது ஒவ்வொருவரை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் தூக்கு மரத்தை செய்திருக்கிறார்களோ அந்த தூக்கு மரத்தை கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் அல்ல, உங்களுக்கு விரோதமாய் ஏறிவிட்டு அவர்களுக்கு விரோதமாய் திருப்ப போகிறார். விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமான், தூக்கு மரத்தை மொர்தெகாய் அழிய வேண்டும் என்று அவன் நினைத்து செய்தான். கர்த்தர் ஆமானையை அந்த தூக்கு மரத்தில் விழ வைத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஒவ்வொரு தூக்கு
குமாரத்தையும் கர்த்தர் அவர்களுக்கே திருப்பிவிட ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தினால நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே ஆவலோடு காத்துருங்க. நிச்சயமா ஒரு அக்கினி ஒவ்வொருவர் மேல இறங்கி வர வேண்டும். அக்கினியின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்ய வேண்டும். சில நேரம் ஜெபிக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாவது நான் பார்வோன் பயந்து விட்டான் என்றுதான் அர்த்தம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்லுகிறாரு, மற்ற 9 வாதைகள் வருது, அது எகிப்தியருக்கு மட்டும் நேருது. ஆனா என்ன செய்யல, இஸ்ரவேல் வீட்டை தொடல. ஆனா தலைப்புள்ள சங்காரத்திற்கு கர்த்தர் மோசே மூலமாக ஆரோன் மூலமாக சொல்லுகிறார், ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அடித்து என்ன செய்யணும், நிலக்கால்கள்ல சட்டத்துல பூசப்பட வேண்டும். சங்கார தூதனுக்கு தெரியாது இது எகிப்திய வீடு, இது இஸ்ரவேலுடைய வீடு என்று. ஆனால் எந்த வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ அந்த வீட்டை சங்கார தூதன் கடந்து போனான். இன்றைக்கும் உங்களுடைய வீடுகளில், என்னுடைய வீடுகளில் இயேசு கிறிஸ்துவின் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நிலைக்கால்களில் சட்டங்களில் பூசி வைக்கும் போது நம் வீட்டுக்கு வருகிறதான சங்கார தூதன் நம் வீட்டை கடந்து அடுத்த வீடுகளுக்கு செல்லுவான். ஹல்லேலூயா. நாம் இருக்கும் வீடுகளை நீங்க தான் அந்த வீட்டில் இருக்கிறீங்க என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய வீடுகள் மூடப்பட வேண்டும், நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மூடப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இயேசு முழுமையாக மூடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். தலை நசுக்கப்பட்ட சாத்தானுக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கும் என்றால், சாபத்தையும் பாவத்தையும் நோயையும் பேயையும் ஜெயித்து வென்ற இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் கீழ் வந்த நமக்கு எல்லாமே ஜெயம். விசுவாசிகள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்க வான மண்டலங்கள்ல உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சாத்தானின் வல்லமைகளுக்கு ஒரு பலவீனம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நம் வீட்டில் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்ற அடையாளத்தை போட்டுவிட்டார். அவருடைய இரத்தமாகிய அடையாளத்தை போட்டுவிட்டார். ஹல்லேலூயா. இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம் வீட்டில் தெளிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை நிச்சயமாக உண்டு. தாஜ் ஹோட்டலில், மும்பையில் தாஜ் ஹோட்டல் ஒரு தடவை குண்டு வெடித்து பயங்கரமான பிரச்சனை ஆச்சு. தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியுங்களா? அதில் 200 வெளிநாட்டுக்காரர்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க அந்த மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த ஹோட்டலில். ஒரு பயங்கரவாத தீவிரவாதிகள் வந்து அப்படியே ஒருத்தர் விடாமல் ஷூட் பண்ணி அப்படியே கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்படியே படப்படன்னு கன் வச்சு ஷூட் பண்ணிட்டு, அப்போ கீழே ஷூட் பண்ணால் விழுந்துருவாங்க. ஒரு சிலருக்கு அரைகுறையாக கூட உயிர் இருக்கும் இல்லையா? அப்போ அவங்கள கூட என்ன செஞ்சாங்களாம், தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு போயிட்டாங்களாம். அப்போ ஒருத்தர் மட்டும் எல்லாரும் போன பிறகு தப்பிச்சு அவருடைய நாட்டுக்கே வந்துட்டார். இப்போ உலகமே அவர்கிட்ட மைக்கு கொடுத்து, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அந்த ஹோட்டல்லேருந்து எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. அவர் ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டனை சேர்ந்த பிரிட்டிஷ் ஆக்டர், சினிமா ஆக்டர். அவர் பேர் வந்து ஜோயி சீட்டன் அவர் பேர். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி தப்பிச்சு வந்தீங்க அப்படின்னு சொல்லி. உடனே இருந்துட்டு இவர் சொன்னாராம், எல்லா ஃப்ரெண்ட்ஸுடைய ரத்தமும் என் மேலே தெரிஞ்சிருச்சு. அவங்க ஷூட் பண்ணி போட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே அவங்க சாகும்போது தெரித்த ரத்தம் என்னை மூடி விட்டது ரத்தத்தினால். நானும் செத்தது போல கிடந்தேன். அவங்க திருப்பி பார்த்துட்டு போனாங்க. என் மேலே ஏகப்பட்ட ரத்தம் கரையாக இருந்ததுனால என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டுடைய ரத்தம் என்னை காப்பாற்றினது, என் ஃப்ரெண்டுடைய ரத்தம் என்னை காப்பாற்றினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை இந்நாள் வரைக்கும் காத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரெண்டுடைய ரத்தம் ஒரு மனிதனை காப்பாற்றும் என்றால், ஒரு பரிசுத்தவானுடைய சர்வ வல்லமையுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை நிச்சயமாய் பாதுகாக்கும். ஹல்லேலூயா. ரத்தத்தை அக்கினியாக நம்முடைய வீடுகளில் தெளிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன செய்றீங்க தெரியுமா? ஒரு பாட்டிலில் எண்ணெயை வாங்கி ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணி வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் சாயங்காலமும் ஒரு செம்பு தண்ணியை எடுத்து ஜெபம் பண்ண அந்த எண்ணெயை ஒரு சொட்டு ஊற்றி என்ன செய்கிறீங்க, நிலக்கால்களையும் அங்கே எங்கேயுமா தெளிக்கிறீங்க. அது ரத்தம் இல்லை, அக்கினியாக, தண்ணியெல்லாம் அக்கினியாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. சாப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அந்த எண்ணெயை ஊற்றி கொடுங்க. கீழ்ப்படியாத பிள்ளை இருக்கா, சொல் பேச்சு கேட்காத பிள்ளை இருக்கா, இணங்காத பிள்ளை இருக்கா,
இருக்கா, சண்டை போடுற புள்ள இருக்கா, எதிர்த்து பேசுகிற புள்ள இருக்கா, சோத்துல அந்த எண்ணெயை ஊற்றி கொடுங்க, கர்த்தர் அதை இரத்தமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா சாத்தானின் வல்லமைகளும் முடக்கப்படும். அல்லேலூயா. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இரத்தத்தின் வல்லமையிலிருந்து, இரத்தத்தினால நமக்கு கிடைக்கிறதான 3 ஆசீர்வாதங்களை சொல்ல போகிறேன். அல்லேலூயா. முதலாவது, நமக்கு பாதுகாப்பை தேவனுடைய இரத்தம் உண்டாக்குகிறது. கர்த்தருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆபத்திலிருந்து, விபத்திலிருந்து, வேடனுடைய கண்ணிகள், மறைவான கண்ணிகள், நாவின் சவுக்கு, நாவின் பட்டயம், இவை எல்லாவற்றிலிருந்தும் ஒரு பெரிய பாதுகாப்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு உண்டாக்குகிறது. இரண்டாவது, விடுதலையை உண்டாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செஞ்சிச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை தலைப்புள்ளை சங்காரத்திலிருந்து பாதுகாத்தது. அடுத்தது, இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்தது. இதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்மையும் பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற உலகத்தின் வல்லமையிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து, மானசீகத்தின் பெருமையிலிருந்து, பல விதமான அடிமைப்படுத்தக்கூடிய கடன், வறுமை, வேலையில்லா பிரச்சனை, பல சூழ்நிலைகள்ல இருந்து நம்மளை அமிழ்த்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடியதான இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, அந்த வசனத்தை எழுந்து வாசிங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12:10. தாவீது குடும்பத்தாரின் மேலும், எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிடுவது போல எனக்காக மனவசந்து துக்கிடுவார்கள். அல்லேலூயா. ஒரே பிள்ளை, ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். தலைப்பிள்ளை சங்காரத்திலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். ஆமாம், நம்முடைய குடும்பத்தின் மேலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதன் மூலமாக கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் ஊற்றுகிறார். இது வரைக்கும் ஜெபிக்கிறதுக்கு கஷ்டம். ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தாலே தூக்கம் வருது, ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தாலே பல பிரச்சனை, ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தாலே பல வேலைகளை ஞாபகப்படுத்துகிற இந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மேல் கிருபையின் ஆவியும், விண்ணப்பத்தின் ஆவியும், வேண்டுதலின் ஆவியும், உபவாசத்தின் வல்லமையும், உபவாசத்தின் ஆவியும் நம்மேல் ஊற்றப்பட போகிறது. இதுவரைக்கும் ஜெபிக்கவே முடியாதவங்க ஜெபத்தில் உட்கார்ந்தா எந்திக்கவே முடியாத அளவுக்கு தேவனின் வேண்டுதலின் ஆவி ஊற்றப்பட போகிறது. விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு கண்ணீரின் ஆவி நம்மேல் ஊற்றப்பட போகிறது. அல்லேலூயா. 3 ஆசீர்வாதங்களை சொல்லிட்டேன். ஒன்று என்னது? பாதுகாப்பு. 2வது விடுதலை. 3வது கிருபையின் ஆவி. கிருபையின் ஆவி என்றால் இதுவரைக்கும் என்னால் செய்யவே முடியாது என்று சொல்லி கொண்டிருந்ததான காரியம் இனி என்னாலே முடியும் என்று சொல்வது தான் கிருபையின் ஆவி. இதுவரைக்கும் என் குடும்பத்தில் இந்த காரியம் சாத்தியமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இனிமேல் சாத்தியமாகும். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். அவர் வந்தால் அடைக்கப்பட்டவைகள் திறக்கும். அவர் வந்தால் பாதைகள் செவ்வையாகும். அல்லேலூயா. இருளெல்லாம் மாறும், வெளிச்சமாக மாறும். அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால 4வது நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதம், சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காசு இருக்குது, பணம் இருக்குது, நகை இருக்குது, பொருள் இருக்குது, வீடு இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது. ஆனால் எது மட்டும் இல்லை? சமாதானம் மட்டும் இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறதான ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய சமாதானத்தை நதியை போல ஊற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வாசிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை. அவர் சிலுவையில்
சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி ஆமே பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிறதான சாத்தானின் வல்லமைகளை முறியடிக்கக்கூடியதான ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு மாற வேண்டியவை உன் குடும்பத்தில் ஏசப்பா இதையெல்லாம் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய பயங்களை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஒருவித பயம் என்னை ஆட்கொண்டே இருக்கிறது, என்ன நடக்குமோ, எப்படி இருக்குமோ, என்ன செய்வோமோ, இப்படிப்பட்டதான ஒரு விதமான பயங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். குறைவுகள் எதை எடுத்தாலும் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிற தேவனாய் உங்கள் மத்தியில் வரப்போகிறார். வெறுமைகள் எதை எடுத்தாலும் வெறுமை, எல்லாம் இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாதது போல ஒரு வெறுமை கர்த்தர் எனக்கு திருப்தியாக்கி அனுப்ப போகிறார். இல்லாமை என்றதான நிலைமையை கர்த்தர் இல்லாமல் ஆக்க போகிறார். அல்லேலூயா. இயலாமை எதுவுமே என்னால செய்யவே முடியலன்றதெல்லாம் என்னை கொண்டு கர்த்தர் சொல்லியவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். ஏன்னா அவருடைய வசனம் சொல்லியிருக்கிறதே, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறதான அவருடைய இரத்தத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்களை எல்லாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. என்னால் முடியாது என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சாத்தியமாக போகிறார். அல்லேலூயா. எல்லா கீழ்ப்படியாமைகளையும் எல்லா பாவத்தின் வல்லமைகளையும் கர்த்தர் மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாமா? எந்த வல்லமையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை அவை எல்லாவற்றிலிருந்தும் தூக்கி எடுத்து நிறுத்த ஆயத்தமாக இருக்கிறார். இடம் கொடுத்திருந்தாலும் இடம் கொடுக்காமல் இருந்தாலும் உங்களை தாழ்த்தினால் மட்டும் போதும். ஆவியானவரை என்னால் ஒன்று முடியாதுப்பா, எனக்கு இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நிற்கலாம். முடிந்தவர்கள் எழும்பி நில்லுங்க, முடிந்தவர்கள் முழங்கால் படிங்க. எப்படி ஆனாலும் சரி, தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் உங்களுக்கு பரிபூரணமாய் நிறைவேற வேண்டும். இங்கிருந்து போகும்போது நீங்கள் வெறுமையான மனிதர்களாக அல்ல, குறைவுகளான மனிதர்களாக அல்ல, பயத்தினால் நிறைந்த மனிதர்களாக அல்ல, அக்கினி பிளம்புகளாக இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும். இங்க ஜெபிக்கிறதான இந்த நேரத்தில் தானே உங்க வீட்டுல இருக்கிறதான எல்லா பொருட்களின் மேலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷகரமானியா. அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா அபிஷேகத்தை இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்ளுங்க. வல்லமையை பெற்றுக்கோங்க, வல்லமையை புதுப்பித்துக் கொள்ளுங்க. அவர் சொல்லுகிறார், கிருபையின் ஆவியும் வேண்டுதலின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் இன்றைக்கு ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாரியும் முன்மாரியும் பெய்ய பண்ணுகிறதான தேவன் நம்மத்தில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆவலோடு ராகத்தோடு கேட்கிறீர்களோ அவர் எல்லாவற்றுக்கும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷபரகதமானியா இமானியா ரகதமானியா. குடும்பங்களை புதிய செய்கிறதான எல்லா மாந்திரிகத்தின் வல்லமைகள், மாந்திரிக கட்டுகள், பிள்ளை சூனியத்தின் வல்லமைகள், செய்வினை உண்மைகள், தயவுகள் எல்லாவற்றையும் எரிக்கக்கூடியதான அக்கினியின் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இன்றைக்கு இறங்கி போகிறார். பிசாசு அநேகருடைய உள்ளங்கள்ல சந்தேகத்தை கொண்டு வந்து கொண்டிருப்பான். பிசாசு அநேகருடைய உள்ளங்கள்ல பயத்தை கொண்டு வந்திருப்பான். நீ இதெல்லாம் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி நீங்க சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால, இயேசுவின் வல்லமையினால ஜெயிக்க இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நானும் ஜெயிக்கிறவனாய் மாறுவேன் என்று சொல்லுங்க. ஓ நீங்க சங்கரமானியா விதி விபரமானியா. ஆமே. ரங்கராமானியா விதி விபரமானியா. ஓ ரிவாதா
அவிசுவாசங்கள், எல்லா சந்தேகங்கள் எல்லாம் ஓடட்டும். அதிகாரியா ரட்சகா ராமானியா, நீங்க எதுவும் செய்யணும்னு அவசியமே இல்லை. கேட்டால் மட்டும் போதும். விசுவாசத்தோடு யாரெல்லாம் கேட்கிறீங்களோ நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க, விடாதீங்க. ஆவியானவர் கிரியை செய்கிறதான நேரம். ஒருவராக அசதியா இருந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்து வெறுமையா போயிடாதீங்க. அன்பினாவியானவரே, விலையேறப்பட்டவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேறப்பட்டவரே, ஏனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அவர் வந்தால் போதும், சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போம். அவர் வந்தால் போதும், சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதான தேவன். இது வரைக்கும் இருந்ததான சூழ்நிலை மாற்றி கர்த்தர் ஒரு எழுப்புதலின் வல்லமை உங்கள் குடும்பத்தில் தர காத்திருக்கிறார். இதுவரைக்கும் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சூழ்நிலைகளின் கவலை, கண்ணீர், வேதனை எல்லாம் கர்த்தர் மாற்ற வந்திருக்கிறார். ஆவியானவரின் வல்லமை கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வந்தால் போதும், இல்லாதவைகளை கூட இருக்கிறவர்களை போல உருவாக்குகிறதான தேவன். ஏனென்றால் அவர் சொல்கிறார், தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை நான் கண்டு கொண்டேன் என்று சொல்கிற தேவன். எதை கண்டு பயப்படாதீங்க, எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தலை நசுக்கப்பட்ட சத்துருவின் வல்லமைகளை மீதிக்கக்கூடியதான வல்லமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உரிமை பாராட்டி பெற்றுக் கொள்வார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சின்னம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சின்னம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல். ஆவியானவர் உங்களுக்காக போராடி ஜெபிக்கிறதான ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எந்த இடத்துல அவரை துக்கப்படுத்தி வெளியே அனுப்பி இருக்கிறீங்களோ ஒரு விசை கூட மன்னிப்பு கேளுங்க. உங்களை தாழ்த்துங்க. ஆவியானவரே, உங்களை எங்கேயாவது நாங்கள் துக்கப்படுத்தி எங்க வீட்டை விட்டு எங்களை விட்டு அனுப்பியிருந்தா தயவாயிறங்கி மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய வீடு தேவ தூதர் ஏறி இறங்குகிறதான வானத்தின் வாசலாய் மாறட்டும் ஐயா. உன்னதம் உள்ளவர் எங்களுடைய குடும்பங்கள்ல ஆளுகை செய்யும் ஐயா. எங்களை எங்கள் குடும்பத்தினரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளும். எங்களை எங்கள் குடும்பத்தினரை உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும்